அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி காலத்தால் நிறைய தடவை நான் இது எனக்காக செல்ஃப் மோட்டிவ்க்காக நான் சொல்லிப்பேன். ஆனால் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு பல நாள் நினச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் அதற்குண்டான ஒரு உந்துதல் எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த காரியம் நான் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சுவாமிகிட்டேருந்து உத்தரவு கிடைக்கல. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ எனக்கு பல தடவை நான் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸில் பயங்கர குழப்பங்கள் வந்திருக்கு. ஏன்னா இது இப்போ எடுத்து தான் ஆகணும். ஆனால் சுவாமிகிட்டேருந்து உத்தரவு இல்லாமல் எடுக்க முடியாது. ஓகேவா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் இக்கட்டான சூழல் வரும். ஆக்சுவலி சுவாமிகிட்ட 100% நம்ம சரணடைஞ்சிட்டோன்னா முழுமையாக நம்பணும் அப்படிங்கிறது தான் பேசிக். இப்போது ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போய் தான் ஆகணும். ஆனால் நமக்கு நன்னாவே தெரியும் அது சூன்ய திதி இல்லைன்னா மோசமான டேட்டு நன்னா தெரியும். வந்து தான் ஆகணும்னு சொல்லுவாள். அப்போது நம்ம வேறு வழியே இல்லாமல் தள்ளி போட முடியாது. இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லி கேன்சல் பண்ணணும். சுவாமிகிட்ட நம்ம கேட்குறோம். சுவாமி என்ன சொல்கிறாருன்னா போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அவர் பார்த்து பரமிச்சத்தை. ஆனால் சுவாமி என்ன சொல்லுவார் அந்த டைமில் இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு வைங்கோ. என்ன பண்ணுறதுன்னு பயங்கர கன்ஃபியூஷன் வரும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் அவள்கிட்ட கூப்பிட்டு நான் ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்கேன், தப்பாக நினைக்காதுங்கோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். திருப்பியும் அடுத்த நாளைக்கு போடுவேன். அவள்கிட்ட நான் அடுத்த நாளைக்குன்னு சொல்லி வச்சுருப்பேன். வார்த்தை மாறப்படாதே சுவாமி அப்படின்னு நினச்சிப்பேன். ஆனால் அன்றைக்கும் மோசமான டேட்டா இருக்கும். நமக்கு தெரியாது. நம்ம பஞ்சாங்கம் பார்க்கல. டெய்லி எடுத்து பஞ்சாங்கம் பார்க்குறோமானா கிடையாது. எல்லாராலையும் முடியாது. இப்போ வைதீகம் பண்ணுறவானா கம்பல்சரி பார்ப்பா இல்லையா? இப்போ நல்ல ஏதாவது விசேஷங்கள் இல்லைன்னா பூஜைகள் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி நம்மளும் எடுத்து பஞ்சாங்கம் எடுத்து பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி எல்லா நாளைக்கும் பஞ்சாங்கம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம்னா வேலையே ஓடாது. கரெக்டாக சில ராகு காலத்தில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா குளிகை நேரத்தில் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம இது பண்ணிட்டோன்னா இப்படி ஆகிடுமோன்னு நினச்சிட்டே பண்ணோமானா அது நெகட்டிவாக தான் முடியும். அதை செய்யவே விடாது. அப்போது திருப்பியும் சுவாமிகிட்ட நம்ம கேட்போம். சுவாமி என்ன சொல்லுவார்? இன்றைக்கும் வேண்டாம் அப்படின்னு. நான் அவள்கிட்ட திருப்பியும் சொல்லுவேன், எக்ஸ்கியூஸ் கேட்பேன். இப்போ கவர்மெண்ட் ஆர்டர்னால் நம்மளால் மாற்ற முடியாது இல்லையா? இப்போ சுவாமிகிட்ட கேட்டுட்டு சுவாமி அவள் வர சொல்லியிருக்கா, நீங்கள் அதை எப்படி மாற்றணுமோ மாற்றிக்குங்கோ அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். வேறு வழியே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டோட சிஸ்டத்தை நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும். அவள் அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவள் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் இல்லையா? அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வரக்கூடிய தடங்கள் எல்லாம் நீங்கி அன்னைக்கு புரியுதா? தடங்கள் எல்லாம் நீங்கி நம்மளுக்கு அன்றைக்கி தீர்ப்பெல்லாம் கிடைக்காது. நம்மளுக்கு ஃபேவராக நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சுவாமி முதலியே வேண்டான்னு தான் சொல்லியிருக்கார். ஆனால் இதை நம்ம மொத்தவாளுடைய ப்ரெஷருக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சுவாமி தான் அதை ஏற்படுத்தியும் கொடுக்குறார். இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக. சுவாமி நம்ம முழுமையாக நம்பி நம்மளை செலுத்துறது நீங்கள் தான் சொல்லி சரணடைஞ்சிட்டோமானா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறதும் சுவாமி தான். ஏன்னா அந்த எண்டிலும் அதுதான் நடக்கும். இது ரொம்ப அற்புதமாக சுவாமி அந்த லீலையை பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக நடந்தது என்னென்னா, இந்த பல்லோட பிரச்சனைன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த டைமில் பாவம் அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்காக வான்னு சொல்லுவார். இவர் நோன்னு சொல்லுவார். எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்க சுவாமி, நான் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். நான் விட்டுட்டேன், கேட்குறதே விட்டுட்டேன். அவர் கூப்பிட்டு ரொம்ப ஓஞ்சி போயிட்டார். அச்சா இந்த பொண்ணை கூப்பிட்டு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். ஆனால் அதே டைமில் இன்றைக்கி வந்துருங்க கம்பல்சரி வந்தாகணும்னு சொல்கிறார். நான் சுவாமிகிட்ட சொல்கிறேன், சுவாமி உங்களோட அனுமதி இல்லாமல் நான் போக தயாராக இல்லை. ஆனால் ஒரு விஷயம், அவருக்கு நான் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். பாவம் அவர் ப்ரொஃபஷனலிஸ்ட். அவர் கூப்பிடுறார், அவர் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி கூப்பிடுறார். அந்த வார்த்தைக்கு கொஞ்சமானும் மரியாதை வைக்கணும். அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட நான் சரணடைஞ்சிட்டேன், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை பண்ணுங்கோ. எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. எனக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது, சத்தியமாக இல்லை. ஆனால் அவர் சொன்னதுக்காக நான் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் சுவாமியோட ஊற்றி இட்டுட்டு போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அங்கேருந்து கால் வந்தது, அம்மா நீங்கள் இன்றைக்கி வர வேண்டாம், நாளைக்கு வாங்கோ, அப்புறமா வாங்கோ சொல்லிட்டு வச்சுட்டார். அதுக்கப்புறம் 2 நாள் கழிஞ்சதுக்கப்புறம் தான் சுவாமிகிட்ட வியாழக்கிழமை அன்றைக்கி போ அப்படிங்கிற உத்தரவு வந்தது. அன்றைக்கி போனேன், எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிட்டு வந்துட்டோம். இதுலேருந்து என்ன புரியுறது அப்படின்னா, நம்மளை செலுத்துறதும் அவர் தான், மற்றவாளை செலுத்துறதும் அவர் தான். ஸோ நம்ம சரண்டர் பட்டும் பண்ணிட்டா போகிறோம். நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ அதையும் சுவாமியே பண்ணிவிடுவார். அவள் சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ அதையும் சுவாமியே பண்ணிவிடுவார். இப்போ புரியறது இல்லையா? இப்போ இன்னொரு விஷயம் கூட சிலவாளுக்கு டவுட்டு. நம்ம சொல்லுவோம் சத் விஷயங்களில் கலந்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறேன். ஆனால் அதற்குண்டான ஒரு சூழலோ அதற்குண்டான வருமானமோ என்கிட்ட இல்லை. நான் என்ன பண்ணுறது? நான் சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு தானம் பண்ணிட்டு இருக்கணுமே ஒழிய இதை தான் நம்ம பண்ணணும்னு சுவாமி சொல்லவே கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ காக்காய்க்கு சோறு வைக்கிறது, இது பல தடவை பல இதில் நான் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு ஜீவிகளுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் இப்போது ஒரு 7.5 சனி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க.
அப்போது நம்மளுக்கு அந்த கண்டிப்பாக அந்த காலகட்டம் மிக கடினமானதாக தான் இருக்கும் சிலவாளுக்கு. ஒரு கடினமான காலகட்டம் வருதுன்னா அந்த நேரத்தில் ஒரு விதையை போட்டு அதுக்கு தண்ணியை ஊற்றி வளர்த்துட்டே இருந்தோமானா நமக்கு நல்ல நேரத்தில் பெரிய தோட்டமே நம்ம கையில் இருக்கும். அப்போ அதனுடைய லாபம் எங்கேயோ போயிடும். நம்மளுடைய பலன் எங்கே போகும்? மல்டிப்புளாக நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். அதுதான் உண்மை. இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். இப்போது எனக்கு ரொம்ப நல்ல காலகட்டம். நான் நன்னா தானே இருக்கேன். நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? நான் எதுக்கு நாமஸ்மரணா சொல்லணும்? நான் எதுக்கு மற்றவாளுக்கு செய்யணும்? சுவாமி என்னை நன்னா வச்சுட்டு இருக்காருன்னா நான் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. நல்லது நடக்கும்போது நம்மளுக்கு கஷ்டங்கள் பெருசாக தெரியாது. ஏன்னா தொடர்ந்து நன்மைகளே நடந்துட்டு இருக்கும்போது நம்ம சுவாமியை பல பேர் மறந்துடுறோம். நல்ல காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதனுடைய பலாபலன்களும் அதனுடைய புண்ணியமும் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் தெரியுமா? நம்மளுடைய கடினமான காலகட்டத்தில் யாராவது அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வந்து நமக்கு செஞ்சுட்டு போவா. நம்ம ஒருத்தருக்கு பண்ணினோமானா வேறொருத்தர் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு விடிவு வரும் அப்படிங்கிறத நல்லதை நினச்சிட்டு தான் நம்ம பண்ணணும். அவளே திரும்பி வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அப்படி இருக்கிறச்ச நம்ம யாராவது நம்மளை தேடின்னு வந்தாலோ நம்மளை பிரச்சனையில் வந்து நம்மள்கிட்ட சொல்லும்போதோ நம்மளுடைய மனசு இழகி போயிடும். நம்ம அவளுக்கு உதவி செஞ்சுட்டோமானா அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம்? நம்மளுடைய பிரச்சனையப்போ அவள் நம்மளுக்கு செய்வா? அவள் செய்ய மாட்டா. சுவாமி மனுஷ ரூபத்தில் வேறொரு உருவமாக வந்து நமக்கு பண்ணுவார். அப்போது நம்ம நன்னா இருந்தாலும் நன்னா இல்லைனாலும் சத் விஷயங்கள் எவ்வளோ முடியுமோ அதில் கலந்துக்கிறது, இல்லைன்னா அதற்கான அட்லீஸ்ட் அதை செய்யறதுக்கு உண்டான கான்ட்ரிபியூஷன் நம்மளால் ஆனதை செய்யறது. நான் ரொம்ப நன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபா செலவு பண்ணிட்டு இருந்த நாளும் உண்டு, 5 ரூபாய் இல்லாமல் கஷ்டப்பட்ட நாளும் உண்டு. ஆனால் 20,000 ரூபா செலவு பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 5,000 ரூபா நமக்கே தெரியாமல் நம்ம நல்ல காரியங்கள் பண்ணிகிட்டே இருந்தோமானா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த 5 ரூபாய்க்கு கஷ்டப்படும் போது எங்கேருந்தோ நம்ம கொடுத்த அந்த 5,000 ரூபா நமக்கு வந்து சேரும். இதுதான் கணக்கு, இதுதான் நியமம். நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா கம்பல்சரி நம்மளுடைய கடினமான காலகட்டங்களில் நம்ம மட்டும் இருப்போம், மனுஷன் யாரும் வரமாட்டான் உதவிக்கு. நம்ம போகும்போது விதையை நட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு போயிட்டே இருக்கணும். அது போய் ஒரு நேரத்தில் நம்ம கஷ்டம்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது நமக்கு பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்கும். நல்லது பண்ணிகிட்டே இருந்தோன்னு வைங்களேன், ஏதோ ஒரு ரூபத்தில் சுவாமி வந்து நம்மளுடைய கடினமான காலகட்டத்தில் தூக்கி விடுறதுக்கு ஆள் இருப்பா. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இதை நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்கிறது உண்டு. நான் நன்னா தானே இருக்கேன்னு சொல்கிறவா அதே மாதிரி இருந்துட முடியுமா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவா அதே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருப்பாளா? இதுவும் கடந்து போகும், இதுவும் மாறும். அதுதான் உண்மை. வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு நன்னா இருக்கும் போதும் இல்லாத போதும் நல்ல விஷயங்களில் பங்கெடுத்துட்டே இருந்தோமானா நம்மளுடைய குழந்தைகள் அவளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான சொத்தை நம்ம சேர்த்து வச்சுட்டு போகிறோம்னு அர்த்தம். புரியுறதா? புரிஞ்சுதா? அதுதான் மேட்டர். பக்கத்தில் ஒரு இடத்துல நம்மளுக்கு விளக்கு பூஜை நடக்கிறதா போய் பங்கெடுத்துக்கலாம். ஒரு பூஜை நடக்கிறதா போய் சுவாமியை சேவிச்சுட்டு வரலாம். எங்கேயோ பாராயணம் நடக்கிறதா நம்ம போய் கலந்துட்டு வரலாம். இதெல்லாம் யாரும் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. எங்கேயாவது அன்னதானம் கொடுக்குறாளா தாராளமாக நம்ம போய் அங்கே நின்றுட்டு பைசா கொடுக்க முடியல இருந்தாலும் நம்ம சர்வீஸ் கொடுக்கலாம். அதை பண்ணும்போது அதற்குண்டான பலாபலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் உண்மை. சுவாமிக்காக நம்ம யோசித்து ஏதாவது குட்டி குட்டி காரியங்கள் பண்ணால் போகிறோம். சுவாமிக்கு நமக்கு பெரிய பெரிய காரியங்களில் உபகாரமாக இருப்பார். ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு உபகாரம் பண்ணுங்க. எதிர்பார்த்தா ஏமாற்றம் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். இப்போ நம்ம சொந்தக்கார ஆளுக்கு பண்ணியிருப்போம், அவள் திருப்பி வந்து சொந்தக்காரா பண்ணுவாளா நமக்கு? சர்டன்லி நாட். நீங்கள் பண்ண உபகாரம் மல்டிப்ளாக நீங்கள் கஷ்டப்படும் போது வேறொருத்தர் மூலமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது உறுதி, சத்தியம், நம்புங்க. ஸோ அதனால் நம்ம உதவி செய்கிறதையோ நல்ல விஷயங்களில் பங்கெடுத்துக்கிறதையோ ஒரு காலம் நிறுத்தாதுங்கோ. தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்கோ. சுவாமியோட பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாருக்கும் எல்லா விதமான நலனும் வளனும் வந்து சேர வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். நமஸ்காரம்.